வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 49. இன்னைக்கு எங்க வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம சித்ராமாவோட தக்காளி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த தக்காளி தோட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அம்மாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை எப்பயும் போல நம்ம தான் தர போறோம். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை இருக்கு? தக்காளி அருமையா இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குங்க? என்ன பிரச்சனை? புழு இருக்குங்களா? அம்மா நீங்க இந்த கவலையே பட தேவையில்ல. இதை இயற்கை முறையிலே இந்த புழுவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க எவ்வளவோ ரசாயன பொருட்களை அடிச்சிருப்பீங்க, இயற்கை முறையில சிம்பிளாவே இந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணலாமா? அந்த காலத்துல பாத்துட்டீங்கன்னா சிட்டுக்குருவி இதனால நம்மளுக்கு புழு நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. இப்ப இந்த வேப்ப நிறைய மருந்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம சொல்ல போற மருந்துக்குன்னா சிம்பிளான மருந்துன்னா அந்த வேப்ப எண்ணெய் இருக்குங்களா, வேப்ப எண்ணெயை ஒரு டேங்க் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மில்லி வேப்ப எண்ணெயை டேங்க் ஒரு 25 மில்லி கலந்து அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டனால போதும். அந்த புழு இருக்குங்களா, காய்ப்புழு உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுமா. இயற்கை முறையில நல்ல முறையில அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. இதே ஒரு வீடியோ வருது, அதை பார்த்துட்டு கொஞ்சம் நீங்களாம் நினைப்பீங்க இதுக்கு இது அடிக்கலாம் இது அடிக்கலான்னு. அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்கான இது சொல்றேன். இருக்கும் பக்கத்தில ஊரு உருவானுச்சு, வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. மக்களை நல்லா பாத்துட்டீங்களா? அது இந்த மாங்காய் அந்த இதுல எவ்வளவு புழு இருக்குன்னு. இதுக்கு நம்ம அந்த மருந்து அடிக்கணும் இந்த மருந்து அடிக்கணும் எதுவுமே கிடையாதுங்க. இயற்கையான முறையிலே இயற்கையான விஷயத்திலே இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பறவைகள், சிட்டுக்குருவிகள், எத்தனையோ பறவைகள் இந்த உலகத்துல அழிஞ்சிட்டே வருது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த புழுவெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த உலகத்துல நானே ஒரு போன் யூஸ் பண்றேன்னா அந்த போன்னால எத்தனையோ உயிரினங்கள் இறந்து போகுது. எனக்கே அது பார்க்க எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தனை உயிரினங்கள் போய் தான் இப்போ இந்த புழுவெல்லாம் இவ்வளவு பெருகி மக்களுக்கு இவ்வளவு தொல்லையா இருக்கு. அந்த பறவைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த புழுவெல்லாம் இருக்குங்களா? தடமாறி நின்னுச்சு, நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர்